ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரோல் மாடல் யாருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோட ரோல் மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான். என்னடா இது ரோல் மாடல் சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாளே நினைக்காதீங்க. நம்மளை பெற்றவங்களை தவிர நம்ம வேறு யாருமே நம்மளுக்கு சிறந்த ரோல் மாடலாக வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அம்மா தாங்க என்னுடைய ரோல் மாடல். ஏன்னா அவங்க ஒரு சிங்கப்பெண்ணுன்னு நான் சொல்ல முடியும். எங்கள் ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு கிராமங்க. எங்கள் குடும்பத்தில் 5 பேருங்க. அப்பா, அம்மா, நான் மூத்த பிள்ளை, அடுத்தது தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்க. எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எங்கள் குடும்பத்துலேயும் பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ. எங்கள் குடும்பம் எப்படின்னா, அம்மாவுக்கு 93ல் கல்யாணம் ஆச்சு. 17 வயசில் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் 94ல் நான், அதுக்கப்புறம் தங்கச்சி, அதுக்கப்புறம் தம்பி. நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. திடீர்னு எங்கள் குடும்பத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பிரச்சனையாச்சுன்னா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்டில் ஒரு சில வீட்டில் நடக்கிற விஷயந்தான். குடி தான். எங்கள் அப்பா குடி பழக்கம். குடி தான். ரொம்ப குடிப்பாங்க, அதிகமாக குடிப்பாங்க. அந்த குடியால் எங்கள் குடும்பம் ரொம்ப 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 கஷ்டத்தில் போய்ட்டு இருந்தது. அன்றைக்கி எல்லாமே எங்கள் 3 பேரையும் காப்பாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பளோட இடத்துல நின்று பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான். சாரிங்க, கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். எப்படி சொல்கிறது, குடிச்சிட்டு இருப்பார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா 8 வயசுலேருந்தே கஷ்டப்படுறவங்க தான். அம்மான்னு சொன்னாலும் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டோம். தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்பப்போ கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுவேன். 8 வயசுலேருந்தே எப்படி சொல்கிறது, 8 வயசுலேருந்தே அப்போ எங்கள் அம்மா சின்ன வயசாக இருக்கும்போது அவ்வளோ மாடு, எங்கள் தாத்தா வீட்டில் மாடு கிட்டத்தட்ட ஒரு 100 மாடுக்கெல்லாம் இருக்கும். எங்கள் அம்மா 8ோடையே படிப்பு வரலன்னு சொல்லிட்டு 8ோடு நின்றுட்டாங்க. 8 வயசுலேருந்து கஷ்டப்பட ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி வயசு 50 ஆகுது. இந்த நிமிஷம் வரையும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, உழைச்சிட்டு தான் இருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு ஆம்பளை இல்லாத குடும்பம். எங்கள் அப்பா குடிச்சிட்டு இருப்பாருன்னா வீட்டுக்கு சம்பாரிச்செல்லாம் போட மாட்டேங்குது. என்றைக்காவது ஒரு நாள் சம்பாதிப்பார், எடுத்துகிட்டு எங்கள் அம்மாட்ட கொடுப்பாரு. அதையும் மறுநாள் அடித்து குடின்னு போயிட்டு குடிச்சிடுவார். ஏன்னு சொல்கிறேன்னா, குடிப்பழக்கத்தால் பல குடும்பம் அழியுதுங்க. இந்த நிமிஷம் வரையும் அழிஞ்சிட்டு தான் இருக்குது. குடிக்காதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். குடிக்கிறது உங்களோட முடிஞ்சு போகிறது கிடையாது. அதையும் தாண்டி பசங்களோடைய இடத்துல ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும். என்ன, அந்த வீட்டில் ஒரு அப்பாவாக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். அந்த அப்பா குடிக்கும் போது அந்த குடும்பமே நாசமாக போயிடுங்க. குடிச்சிட்டு சாப்பாடு குணம் எப்படின்னா, சாப்பிட்டுட்டே இருப்போம். எங்கள் அப்பா குடிச்சிட்டு எங்கள் அம்மா அடிப்பாங்க. பல நாள்லாம் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஒரு நாள் தூக்குலாம் போட்டிருக்காங்க. எங்கள் அப்பா ரொம்ப குடிக்கிறாரு சொல்லிட்டு தூக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த குடியினால் வர விஷயம் என்னென்னா, சந்தேகம் வரும். எங்கள் அப்பா நான் கெட்டவங்க சொல்ல மாட்டேன், அந்த குடியினால் வர விஷயம். ஏன்னா அது அவங்க அப்பா கிட்டேருந்து வந்த விஷயம். அதுதான் நான் சொல்கிறேன், படிப்படியாக வர்றது தான். ஒரு தாத்தா குடிக்கிறாரா, அந்த தாத்தாதுலேருந்து அப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு வரும். இந்த நிமிஷம் கடவுள் புண்ணியத்தில் என் தம்பிக்கு அப்படி கிடையாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த குடியை பழக்க தயவுசெய்து விட்டுருங்க. அந்த வீடியோ பார்க்குறோம், யாரோ ஒருத்தவங்க பார்ப்பீங்க, XRY யாரோ ஒரு ஜென்னு பார்ப்பீங்க. வேணாம், விட்டுருங்க. குடிக்கிறவங்களா இருந்தால் விட்டுருங்க. குடிப்பாங்க, எங்கள் முன்னாடியே அடிப்பாங்க. ரொம்ப எல்லாம் நாங்கள் நிறையாலாம் அனுபவிச்சிருக்கோம். எங்கள் அம்மா எப்படின்னா, போகாத வேலையெல்லாம் அனுபவிக்காத கஷ்டம் கிடையாதுங்க. 3 பிள்ளைங்க ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் தான் பார்த்துக்கலையே, நம்ம தானே அதை தலையில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கொளுத்து வேலைக்கு போவாங்க. 60 ரூபா சம்பளம் சொல்லிட்டு கொளுத்து வேலைக்கு போவாங்க. அந்த 60 ரூபா சம்பளத்தை வச்சுட்டு குடும்பத்தை அவ்வளோ இது பண்ணுவாங்க. இன்றைக்கி தான் லட்சம்னாலுமே பற்ற மாட்டேங்குது. அந்த 60 ரூபா சம்பளத்திலையும் சேர்த்து வச்சு எனக்கும் என் தங்கச்சிக்கும் நகை எடுத்து போடுவாங்க. அதையுமே குடிச்சிட்டு அடிச்சு வாங்கிட்டு போயிடுவார். என்னதான் இருந்தாலும் அப்பா குடிகாரனாக இருந்தாலும், எவ்வளோ கொடூரமான இருந்தாலும், அந்த பொம்பளை பிள்ளைன்றது அப்பா தான் ஹீரோ. நான் தப்புன்னு சொல்லலை எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் செயற்கை சரியில்லை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பிடுங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு ஏதோ ஒன்று சேர்த்து வைப்பாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அதை குடிச்சிடுவாங்க, அதை விற்றுடுவாங்க. அவ்வளோ அவ்வளோ கஷ்டம் எங்கள் அம்மா பட்ட கஷ்டம். நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 7th 8th படிக்கும் போதில் நான் வீட்டு வேலைக்கு போயிடுவேன். கஷ்டப்படுறாங்க, அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு
நானுமே போயிருக்கேன். என் தங்கச்சி வந்து 10th பாதியில் நின்றுட்டான். முடிச்சிட்டா. ஒரு ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தா. அம்மாவுக்கு சிரமம் கொடுக்குற சொல்லிட்டு 5th அவளை ஹாஸ்டலில் கூட்டிகிட்டு போய் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா அவளுமே 10th வரைக்குமே அது ஃப்ரீ ஹாஸ்டல் தான். அவள் நினச்சிருந்தா டீச்சர் வரைக்கும் முடிச்சிருக்கலாம். எங்கள் அம்மா கஷ்டப்படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவளால் முடியல. 10th பாதியில் வந்துட்டு விழுப்புரத்தில் ஒரு கடையில் வேலைக்கு போனான். நானுமே இந்த 10th 8th 7th படிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா எங்கள் அம்மா கொளுத்து வேலைக்கு போவாங்க, ஹோட்டல் வேலைக்கு போவாங்க, எந்த வேலை கிடைக்குதோ ஒரு நாள் கூட ஃப்ரீயாகவே இருக்க மாட்டாங்க. எதனா ஒரு வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. எதனா ஒரு வேலைக்கு அவங்க கண்டினியூவாக போயிட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவோம், அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நானுமே அம்மாவுக்கு வந்து இப்போ நெல் இருக்க போகிறாங்கன்னா நானுமே ஒரு ஆள் பண்ணால் அது ஒரு காசு தானே. அதேமாதிரி கொளுத்து வேலைக்கு போனால் என்னால் தூக்கவே முடியாது. 6 கல் தூக்கி வச்சு தலையில் போகவே முடியாது. அப்போ யோசிப்பேன், நம்மளாலே ஒரு மணி நேரம் எங்கன்னா வெளியில் எங்கள் அம்மா வந்து என் தங்கச்சியை பார்க்க காசு சொல்லி போயிடுவாங்க. அதுக்கு பதில் நான் அந்த 1 மணி நேரம் தான் அந்த இடத்துல வேலை செய்வேன். அந்த 1 மணி நேரத்தில் யோசிப்பேன் நான், இந்த 1 மணி நேரம் நம்மளால 6 கல் தூக்கி வச்சு போக முடியல. நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னது கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பேன். எவ்வளோ வலி இருக்குங்க. சாப்பிட மாட்டாங்க. எப்படின்னா காலையில் 3 மணிக்கு எழுந்து போவாங்க. ரொட்டீனாக ஒரு நாள் கூட லீவே போட மாட்டாங்க. ரொட்டீனாக போயிட்டே இருப்பாங்க. 3 மணிக்கு எழுந்து போவாங்க, ஹோட்டல் வேலையை பார்ப்பாங்க, முடிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருப்பாங்க. ஒரு கைனி வேலைக்கு கூப்பிடுவாங்க, அங்கே போவாங்க. ஒரு கொளுத்து வேலைக்கு கூப்பிடுவாங்க, அப்போ அங்கே போவாங்க. ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே இருக்கவே இருக்காது. அப்படியே கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க வேலைக்கு கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணேன்னா அம்மா வந்து வீட்டு வேலையும் பார்க்க முடியாது, அங்கே வெளியில் வேலைக்கும் போக முடியாதுன்றதுனால நான் வந்து 5th சமைக்க கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மாவுடைய இதுதான் ஒன்றுமே. அவங்க சொல்லுவாங்க, நீ சமமா கஞ்சா கூட இருந்தாலும் நம்ம தானே குடிக்க போகிறோம், நீ எது வந்தாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுடைய கண் பார்த்தா கை செய்யணும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுடைய விஷயந்தான் ஒன்றுமே எனக்கு அவங்க சொல்கிற மோட்டிவேஷன் ஸ்பீச் தான். நான் சமைப்பேன். சமைச்சிட்டு ஒரு சாப்பாடு வெளியே வாயில் போட்டு வெந்துச்சா சொல்லிட்டு வச்சு வைப்பேன். குழம்பு அதுக்கப்புறம் சமைக்க நானே கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி சமைக்க கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா தங்கச்சி வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் நானுமே என்ன பண்ணேன்னா 2013 வந்து என் வீட்டுக்காரு, அதான் சொன்னாலே என் வீட்டுக்காரு வேலை செய்கிற இடத்துல நானுமே அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணேன். நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஒரு இடத்துல வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து 2018 ஃபஸ்ட்டு 2018 என் தங்கச்சி கல்யாணம் ஆச்சு. ஏன் மூத்த பொண்ணு விட்டுட்டு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இது வந்து லவ் மேரேஜ். எனக்கு என் நாத்தனார் கல்யாணம் ஆகாததுனால அதுக்கப்புறம் எப்படின்னா நாத்தனார் கல்யாணம் ஆகாததுனால எனக்கு கல்யாணம் வந்து நாத்தனார் கல்யாணம் ஆகலை, இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை, அதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு, ஏன்னா வரவங்க எல்லாமே என்ன வீட்டில் 2 பொண்ணு வச்சுருக்க, வயசு வந்து ஆம்பளை இல்லாத வீடு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து 2013 ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. எப்படின்னா அவங்க சாகுறதுக்கு வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க பண்ண தப்பு என்னென்னா, எங்கள் அப்பா பண்ண தப்பு என்னென்னா 6 மாதத்துக்கு முன்னாடி சுத்தமாலுமே குடியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாமே அடிக்கடி குடிச்சிட்டு ஒரு சண்டை போடுவார். நாங்கள் பெரிய புள்ளியாயின்னு அவர் ரொம்ப ஒரு அராஜகம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து நானே என் தங்கச்சி என்ன சொன்னோன்னா, அப்பா குடிக்காதீங்க தயவுசெய்து சொன்னோன்னே சாகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் குடிச்சிட்டு வந்து சாப்பிடாம இருந்து சாப்பிடுவார். ஒரு சில நேரம் நாங்கள் தூங்கிட்டோன்னா அவர் எதுவுமே கேட்க மாட்டார், அப்படியே தூங்கிடுவார். அதில் வந்து அவருக்கு அல்சர் ரொம்ப ஓவராகி அவருக்கு ஆல்ரெடி ஒரு அட்டாக் வந்திருக்கு போல். அது அவருக்குமே தெரியல, என்கிட்டயே அவர் சொல்லவே இல்லை. 2013 எப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் வந்து எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, என் தங்கச்சி வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து நான் நர்சிங் வந்து கவுன்சிலிங் அன்றைக்கி தான் மறுநாள் போகிறதா இருந்தது. முதல் நாள் எங்கள் அப்பா சாகிறதுக்கு மறுநாள் போகிறதா இருந்தது. அவர் சாவாரில் நாங்கள் நினைக்கவே இல்லை. அவர் வீட்டுக்கு வராரு, படப்படப்பாக வராரு. எப்படின்னா குளிச்சுட்டு வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நான் சமைச்சிட்டு இருந்தேன், என் தம்பி மட்டும் தான் அங்கே இருந்தோம். அப்போல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் கூட எங்கள் வீட்டில் இருக்காது, எந்த வசதியுமே இருக்காது. எங்களுக்கு எதனா ஒரு தேவைன்னா தெரிஞ்சவங்க யாருன்னா கடன் வாங்கி தான். இன்றைக்கி ஒரு பைக்குக்கு 3 பைக் இருக்குது. ஏதோ ஆண்டவ புண்ணியத்தில் இன்றைக்கி அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கஷ்டமாக இருந்தாலும் அந்த சாப்பாட்டுக்கு கஷ்டம் கிடையாது. இன்றைக்கும் அந்த சாப்பாட்டுக்கு கஷ்டம் கிடையாதுங்க.
வந்தார். என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு சாப்பிட்றியாப்பான்னு கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு படப்படன்னு வருது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் ரெஸ்ட் ரூம்லாம் வீட்டில் இருக்காது இல்லை. போயிட்டு வெளியில் போயிட்டு வரும்போது எப்படின்னா கடைசியாக என் தம்பி தான் தண்ணி மொண்டு கொடுத்தான். தண்ணி மொண்டு கொடுனாலே தண்ணி மொண்டு கொடுத்தான். போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு அவருக்கு வீட்டிலே வந்து ரத்த குழாய் வெடிச்சிச்சு போல், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. வீட்டில் வந்து பாயில் வந்து கவுந்து வந்து படுத்தார். படுத்துட்டு கொஞ்சம் நேரம் நான் என்னன்னு தெரியலம்மா எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கணுன்னே நான் என் தம்பியை பக்கத்தில் தெரிஞ்ச அண்ணன்கிட்ட சொல்லி போய் பைக் எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்பிட்டேன். அதுவே ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த 3/4 மணி நேரம் பைக் வந்திருந்தா இருந்திருப்பாரோன்னு இன்றைக்கி யோசனையாக இருக்குது. அது நம்ம கையில் ஒன்றும் இல்லை, அது ஆண்டவன் எழுதின விதி. பைக் எடுத்துகிட்டு வர வரையும் 3/4 மணி நேரம் வீட்டில் போட்டு புரண்டினார். அவருக்கு என்ன பண்ணுதுன்னு எங்ககிட்டயும் சொல்லவே இல்லை. நானுமே அதை கேட்கல. நார்மலாக தான் அப்பாவுக்கு ஒன்றும் இருக்காது, நமக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. எங்கள் அப்பா சாகும் போது நான் 12th முடிச்சுட்டு, என்னப்பா எனக்கு என்ன வயசு இருக்கும், 13 வயசு சரி கிட்டத்தட்ட. அப்போ எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுல்ல, எனக்கு எதுவுமே தெரியல, ஏன் எதுன்னு கூட கண்டுக்கல. இது மாதிரி இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் உருண்டாங்க போனாங்க. லாஸ்ட்டாக அவர் என்னை பார்த்து சிரித்தது இன்னுமே என் கண்ணுக்குள்ளே நிற்குது. அதுக்கப்புறம் என் தம்பி ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பைக் எடுத்துகிட்டு வந்தான், கூட்டிகிட்டு போனான். நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி சிரித்தார். நான் என்ன சொன்னேன்னா, ஏப்பா நீ இப்படி பண்ணுற, போயிட்டு இங்கே தானே வரப்போகிற, நீ எதுக்கு இப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே போனோம். அப்போ முடிமகன் ஜிஹெச் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டல் திறந்த புதுசு. அது கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போன உடனே இவனுக்கும் சின்ன வயசு தெரியாது. என் தம்பியை பட்டு எடுத்து படிச்சுட்டு இருந்தான். தெரியல, எடுத்தோடனே அவசர சிகிச்சை கூட்டின்னு போனோன்னு அவனுக்கும் தெரியல. இவருக்குமே அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. அவனும் என்ன பண்ணிட்டான், ஓபியில் போய் நின்றுட்டான். ஒரு 1/4 மணி நேரம் அதில் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் போனோடனே இவர் அந்த சர்வல் இருக்குல்ல, அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது பண்ணோடனே என் தம்பி என்ன சொல்லிருக்கா, இங்கே வாந்தி எடுத்தனா திட்டுவாங்கப்பா, நீ வெளியில் போயிட்டு வாந்தி எடுக்கணுன்னு அந்த சர்வல் மாதிரி இருக்கிறதுல போய் இவர் இப்படி வாந்தி எடுக்கவும் கவுந்துட்டு போயிட்டு அடித்து மூக்கு கிழிஞ்சிடுச்சு. எல்லா இடமும் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடிப்பட்ட உடனே எங்கள் அப்பா காணாமல் வெளில தரும்போது கீழே கவுந்துட்டு இருக்கும்போது உடனே ஸ்ட்ரெச்சரை வச்சு அந்த வீல் சேரை வச்சு அவசர சிகிச்சைக்கு கூட்டிட்டு போகும்போது தண்ணி ஒரு மணி நேரம் கொடுத்துருக்கான். அப்பான்னும் போது ஏன்பான்னு சொல்லிட்டு படியில் ஏன்பான்னவர் 2வது படியில் சாஞ்சிட்டு இருக்குது. அவர் இறந்துட்டாருன்னு அவனுக்குமே தெரியல. அதுக்கப்புறம் அவசர சிகிச்சையில் கூட்டிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 டாக்டருக்கும் நர்ஸு எல்லாமே சுற்றி நின்று எனக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்பா மயக்கம் வந்துட்டாரு நீ வா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கையும் புரியல காரம் புரியல, நல்லா தானே இருந்தறியே அப்படின்னோடனே அப்புறம் எங்கள் அம்மா ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது போல் அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா வாமா அப்படின்னோடனே நாங்கள் எல்லாமே பதட்டத்தோடு போகிறோம். நாங்கள் போகிறதுக்குள்ளே எப்படின்னா கண்ணு திறந்த மாதிரி, அதை இன்னமும் மறக்க முடியாது, கண்ணு திறந்த மாதிரி ப்ளீடிங் வாயால் மூக்கால் எல்லாமே ப்ளீடிங், ரத்த குழாய் வெடிச்சிச்சு போல். போனோடனே அவருக்கு விதி அவ்வளோதான். அவர் கடைசியாக சொல்லணும்னு நினச்சது எதுவும் தெரியாது இந்த நிமிஷம் வரைக்குமே. யாரும் கூட இல்லை, என் தம்பி தான், அவனுக்கும் ஒன்றும் தெரியல. போன உடனே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே எங்களுக்கு விழுந்த அடி முதல் அடி அதுதாங்க. அதனால் சொல்கிறேன், குடி இருக்கிறவங்க ஒரே மட்டும் விடாதீங்க, படிப்படியாக விடுங்க. குடியால் எவ்வளோ குடும்பம் கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் அப்போ வந்து எப்படின்னா எங்கள் அப்பா தான் வீட்டுக்கு மூத்தவங்க. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க சித்தப்பா 2 பேர் இருக்காங்க, அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க. வந்து எல்லாமே ஏன்னா எங்கள் அப்பா குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி நான் பிறந்து 1 வயசுலேயே எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுடைய வீட்டோடைய எங்கள் ஆயா வீட்டோடைய வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே அதிகமாக குடிக்கிற சேர்க்க சரியில்லைன்னு சொல்லி எங்கள் கூட இருந்ததுனால என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாங்கள் தான் அடிச்சு கொண்டுட்டோம் சொல்லிலாம் ரொம்ப சண்டையாயிட்டு. அப்போ என் தம்பி என்ன சொல்கிறது, என் தம்பி எங்கள் சித்தப்பாவெல்லாம் அடிக்க போய் நாங்கள் தான் அடிச்சு கொண்டுட்டோம், அதனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படி சொல்லிடலாம். என் தம்பி என்ன சொல்கிறது, அவர் தானே அதுக்கப்புறம் வீட்டுக்கு பிரச்சனையாகி இது அங்கே கொண்டுன்னு போகிறேன், எங்கள் அப்பாவுடைய ஊருக்கே கொண்டுன்னு போகிறேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணி நாங்கள் எதுவுமே இது பண்ணலை. அப்போ கொஞ்சம் எல்லாம் சொல்லி அப்புறம் எங்கள் அப்பா எல்லாமே நாங்கள் தான் பண்ணது. அதுக்கப்புறம் 18 அதுக்கப்புறம் வந்து 14 வந்து ஏன்னா அம்மா எல்லா ஹோட்டலுமே வேலை செஞ்சேன், எத்தனை நாள் தான் நம்மளும் செய்யுதுன்னு சொல்லிட்டு 14 வந்து சொந்தமாக நாங்களே ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஹோட்டலில் யாருமே கிடையாது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நானும் என் தங்கச்சி எங்கள் அம்மா மட்டும்தான், என் தம்பி இருந்தான். எப்படின்னா காலை டிஃபன் போடுவாங்க, மதியம் சாப்பாடு போடுவாங்க, நைட்டு டிஃபன் போடுவாங்க. ஒரே ஒரு மாஸ்டர் தான் வருவார். மற்ற ஜாமான் விளக்கறதா இருக்கட்டும், கடைக்கு போகிறதா இருக்கட்டும், சமையல் சால்னா எல்லாமே எங்கள் அம்மா வச்சுருவாங்க. பார்சல் கட்டுறது என் தங்கச்சி கட்டிடுவாள். மேல் வேலை இந்த பாத்திரம் விளக்குறது, கடைக்கு போயிட்டு வர்றது, எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும், அதனால் நான் இந்த மேல் வேலையெல்லாம் நான் பார்த்துப்பேன். என் தம்பி வந்து நைட்டு அன்டைம் ஆயிடுச்சுன்னா நானும் என் தங்கச்சி இருக்க மாட்டோம், அம்மாவும் என் தம்பியும் மட்டும்தான் பார்த்துக்குவாங்க.
அதுக்கப்புறம் வந்து 2016 வந்து இவ்வளோ நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது சொல்லிட்டு 2016 வந்து என் தம்பி வந்து துபாய் போனான். அதுக்கப்புறம் நல்லா தாங்க போச்சு. என்ன சொல்கிறது, ஒரு பொம்பளை இவ்வளோ தூரம் ஃபேஸ் பண்ணாலா அப்படின்லாம் இது பண்ணாமல், எங்கள் அம்மா நினச்சிருந்தாங்கன்னா எங்கள் அப்பா இறந்தப்பயே எங்களெல்லாம் இங்கே ஆந்திர சந்திரையாக விட்டுட்டு எங்கள் அம்மா நினச்சிருந்தாங்கன்னா எது எதை போயிருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா, நான் தப்பு சொல்லலை, எங்கள் அம்மா எந்த இதுக்கும் எங்கள் அம்மா என் பிள்ளைங்க தான் வாழ்க்கை இந்த நிமிஷம் வரையும் சொல்லுவாங்க. எனக்கு சொந்தம்னா என் 3 பிள்ளைங்க தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தாயுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆம்பளை சரியில்லைனாலும் அந்த இடத்துல பொம்பளைங்க நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் எவ்வளோ பேரெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் பெரிய ஹேட்ஸ்அப் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 16 அவன் போனால் 17 வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க சுத்தமாக கண்டினியூவாக உழைச்சிட்டே இருந்தாங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த பின்னாடி இருக்க ஸ்பைனல் கார்டில் வந்து நரம்பு தேய்மானம் ரொம்ப கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு முடியல. அதுக்கப்புறம் வந்து வரவங்க எல்லாமே நான் வீட்டில் 2 பொண்ணு வச்சுருக்கேன்னு சொன்னதுனால 18 வந்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாங்க. எல்லாமே எனக்கு மட்டும் தான் லவ் மேரேஜ், இவங்களுக்குலாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் சொந்தக்காரங்க கிட்டேயா இருக்கட்டும் யாருக்கிட்டையுமே ₹1 எங்கள் அப்பாவுடைய சைடாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவுடைய சைடாக இருக்கட்டும், எங்கள் அம்மா ஒருத்தவங்க கிட்ட கூட தண்டல் வாங்கி தான் எனக்கும் கல்யாணம் பண்ணாங்க, என் தங்கச்சிக்கும் பண்ணாங்க, என் தம்பிக்கும் பண்ணாங்க. யார் கை எந்தியுமே போய் நிற்கவே இல்லை. ஏன்னா ஒரு ஆம்பளை இல்லாத வீடு, நம்ம எதனா போய் செய்யணும்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரங்களும் முன் வரல. நான் சொந்தக்காரங்களை தப்புன்னு சொல்லலைங்க, யாருமே முன் வரல. பணம் இருக்குது, ஆனால் யாருக்குமே பணம் இருக்கவங்களுக்கு மனம் இருக்காது சொல்லுவாங்களே, யாருமே அதை எங்கள் அம்மாவும் யாருக்கிட்டையுமே போய் இந்த நிமிஷம் வரையும் யாருக்கிட்டையுமே போய் கையேந்தி நிற்கல, கையேந்தி கெஞ்சலை. செஞ்சுருக்கவங்க பேரெல்லாம் இங்கே சொல்ல வேணாம், அப்புறம் செய்யாதவங்க மனசு கஷ்டம் வரும். போய் யார்கிட்டையுமே கேட்கல. என் தங்கச்சிக்கு எல்லாமே தண்டல் எடுத்து கல்யாணம் பண்ணாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே எப்படின்னா தண்டல் முழுக்க தண்டல் தான். கடற்க நம்பிக்கையில் எல்லாமே கொடுத்தாங்க. என் தங்கச்சிக்கு எல்லாமே இதெல்லாமே செஞ்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணாங்க. 2018 அவளுக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2000 வளைகாப்பு அதுக்கப்புறம் வச்சாங்க அவளுக்கு. வளைகாப்புமே அப்படி தான், எதையுமே யாருக்கிட்டையுமே எங்கள் அம்மா கையேந்தி நிற்கலை. சொந்தக்காரங்க கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், கையேந்தி நிற்கலை. அதுக்கப்புறம் 2020 எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. 18 என்ன ஜிஎஸ்டி இருக்காது. 2020 எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் டபுள் மடங்கு 10 லட்ச ரூபாய்க்கிட்ட வந்தது. அப்பயுமே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, என் தம்பி கொஞ்சம் செஞ்சார். அதுக்கப்புறம் அம்மா தான் எல்லாமே செஞ்சாங்க. யாருக்கிட்டையுமே போய் நிற்கலை, கேட்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு எதனா வேணுமா, உனக்கு எதனா நான் செய்யணுமான்னு கூட யாருமே முன் வந்து நிற்கல. நான் எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இவங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, நமக்கு வருவாங்க செய்வாங்க அப்படிலாம். சொந்தக்காரங்க பாடுபத்தேசி கூட நம்பிடலாம். நான் நம்பக்கூடாது, நான் ஒரு பேஜுக்கு சொல்கிறேன், பாடுபத்தேசி கூட நம்பி போயிடலான்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரங்களை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருமே எங்களுக்கு அந்த அளவுக்கு முன் வந்துலாம் நிற்கவே இல்லை. அம்மா சைடு கொஞ்சம் செஞ்சாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அம்மா சைடு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, எங்கள் பெரியம்மாங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் அப்பா செத்ததோடு எங்களை விட்டு போனவங்க தான். எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் அப்பா செத்ததோடு எங்களை தலைமுழிட்டு போனவங்க தான். இந்த நிமிஷம் வரை என்ன ஏதுன்னு கூட கிடையாது. எங்கள் அம்மா சைடு எல்லாமே, எங்கள் அம்மாவோட சைடு கொஞ்சம் எல்லாமே பார்த்தாங்க போனாங்க, எங்கள் பெரியம்மாங்கெல்லாம் பார்த்தாங்க போனாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, என்றைக்குமே சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, இவங்க நம்மளுக்கு கடைசி வரை வருவாங்க, இவங்களுக்கு நம்ம செய்வாங்க அப்படின்னு மட்டும் நினச்சாங்க. என்றைக்குமே அவங்க முன்னாடி பணமே நீங்கள் இல்லாமல் இருந்தாலும் கடன் வாங்கி நான் பணம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அடியே. அவங்க எங்கள் அப்பா சைடு ஒருத்தவங்க கூட என்ன ஏது நான் கூட இந்த நிமிஷம் வரையும் கண்டுக்கல. எங்கள் அம்மாவோடைய உழைப்பில் தான் எல்லாமே போச்சு. வயசு 50 ஆகுது, இந்த நிமிஷம் வரையும் எங்கள் 3 பிள்ளைங்களுமே அவங்க எதிர்பார்க்கல. அவங்க ஓட்டமாகவே தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போ துணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஓட்டம் தான், அவங்க கையை நம்பி தான் போயின்னு இருக்காங்க. எங்களால் முடிஞ்சது நாங்கள் கொடுப்போம். அப்பப்போ நானாக இருக்கேன், என் தங்கச்சியாக இருக்கட்டும், அவர்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் இதுதான் வேணும் அதுதான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. கேட்கவும் எங்ககிட்ட மாட்டாங்க. ஒரு கை வலியாக இருக்கட்டும், ஒரு தலைவலியாக இருக்கட்டும் சொல்லுவாங்க, எதனா ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொன்னால் பயப்படுவாங்க சொல்லிட்டு எதுவுமே சொல்ல கூட மாட்டாங்க. ஏன்னா வலிக்குதாம்மா அப்படின்னா கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரையும் அவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சிங்கிள் பேரண்ட்டுக்கு எல்லாமே நான் பெரிய ஹேட்ஸ்அப் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஆம்பளை இல்லாத குடும்பத்தை எவ்வளோ தூரம் எங்கள் அம்மா கொண்டு வந்தாங்க, இன்னமும் கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கணும். புளிக்கு பிறந்துட்டு பூனை மாதிரி, ஏன்னா அவங்க எல்லா விஷயத்துலையும் சிங்கப்பெண் மாதிரி தைரியமாக நிற்பாங்க. அவங்களுடைய தைரியம்லாம் என்கிட்ட சுத்தமாலுமே தூசு அளவு கூட கிடையாது. இது உங்களுக்கு போரா கூட இருக்கலாம், ஏன்னா என்னுடைய கடந்து வந்த பாதை இதுதான்.
சில பேர் இது பார்த்து கூட தெரிஞ்சுப்பீங்கல்ல, நான் இதில் இருக்கேன் அதில் இருக்கேன் அப்படி இல்லை பணக்கார ஆடல நினைப்பீங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. நாங்களும் கஷ்டப்படுறோம். இந்த நிமிஷம் வரையும் எங்கள் அம்மாவும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. சொந்த இடம் இருக்குது, ஆனால் இன்னும் கட்டலை, வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இதோடு என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். போர் அடித்தான்னு நினச்சிருந்தாங்கன்னா சாரி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மா பிடிச்சவங்க எல்லாமே ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கொடுங்க. பாய் பாய்.